ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. வீடாக இருக்கட்டும், இல்லை ஒரு தோட்டமாக இருக்கட்டும், நம்மளோட பாதுகாப்புக்காக காம்பவுண்ட் வால் எழுப்புறது ரொம்பவே நல்லதுங்க. இப்படிப்பட்ட காம்பவுண்ட் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், நமக்கு பாதுகாப்பாகவும் இருக்கணுங்க. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக உள்ள ஒரு காம்பவுண்ட்னா ரெடிமேட் காம்பவுண்ட் தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். தூத்துக்குடியில் உள்ள ஏபிசி உமன்ஸ் காலேஜ்க்கு அடுத்து மாப்பிள்ளை யூரனிங்க. தூத்துக்குடி டிமார்ட்டுக்கு அடுத்து தாங்க இருக்கு. இந்த செந்தூர் முருகன் ட்ரேடர்ஸ் இங்கே தாங்க நம்ம ஸ்லாபாக இருக்கட்டும், அதுக்குரிய பில்லராக இருக்கட்டும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது, ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க. ஜஸ்ட் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த செந்தூர் முருகன் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லாம் எடுத்து நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால ஒரு நம்பிக்கை அடுத்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேரில் போய் செக் பண்ணோம். ஸ்லாபாக இருக்கட்டும், இல்லை அதை பில்லராக இருக்கட்டும், அது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா 12 கம்பி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, அந்த இரும்பு கம்பி 12 போடுறது நமக்கு ரொம்பவே சேஃப்ங்க. இந்த ஸ்லாபோட லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக நாள் வரும். ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாபோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிங்க. அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸ்ஸு. ஸ்லாபோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 அடி வருதுங்க. இது தாங்க ஸ்லாபோட ஸ்டாண்டர்ட் சைஸு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபில் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது. இங்கேயே தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லரோட மோல்டு. ஸ்லாபாக இருக்கட்டும், இல்லை ஸ்லாபுக்குரிய பில்லராக இருக்கட்டும், இங்கே தாங்க ரெடி பண்ணுறாங்க. அந்த 12 கம்பி அது தாங்க ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி அதில் தான் இருக்குது. இதோட க்யூரிங் டைம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 3 to 5 days கொடுக்குறாங்க. நல்லா செட் ஆகுனா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்களுமே ரெடிமேட் ஸ்லாப் வச்சு காம்பவுண்ட் வால் போடுறீங்கன்னா டைரெக்டாக அவங்க ஃபேக்ட்ரியை போய் விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ கம்பி போட்டு ஸ்லாப்லாம் ரெடி பண்ணுறாங்க, இல்லை பில்லர் ரெடி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த ரெடிமேட் ஸ்லாபுக்குரிய பில்லருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி, 8 அடி, 10 அடி, 12 அடின்னு 4 சைஸில் வருதுங்க நமக்கு பில்லர். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 அடி இல்லைனா 10 அடி சூஸ் பண்ணுறது சரியாக இருக்குங்க. அப்போ தான் ஸ்லாபெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா 2 அடி வந்து குழியில் போயிடும் கல். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 அடி தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ ரொம்பவே ஷார்ட்டாக தெரியுங்க 6 அடி கல் சூஸ் பண்ணோம்னா. அதுக்கு தான் 8 வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னேன். இது தாங்க பில்லரோட மோல்டு. இந்த மோல்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் ரெடி பண்ணுவாங்க. பில்லர் சூஸ் பண்ணுறப்போ எப்போதும் நமக்கு தேவையான ஹைட்டை விட அடுத்த சைஸ் ஹைட் வாங்கிக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தாங்க. கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சங்கரபேரி குளம் அங்கே பக்கத்துலேயே தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இது தாங்க சங்கரபேரி குளம். இந்த ஃபேக்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்லாபாக இருக்கட்டும், அந்த பில்லராக இருக்கட்டும், அடுத்து இந்த பேவர் ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஒரு ஐடியாவுக்காக நான் போய் பார்த்துட்டு இருந்தேங்க. கல்லெல்லாம் எப்படிலாம் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, ரெடிமேட் ஸ்லாபை வச்சு ஹாலு, பெட்ரூம், வீடுன்னு சொல்லி அதுவும் ரெடி பண்ணி தராங்க. அடுத்து பாத்ரூமும் ரெடி பண்ணி தந்துட்டுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சதுரடிக்கு 200 250 வரைக்கும் பண்ணி தராங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஃபேக்ட்ரியில் எல்லா ப்ராடக்ட்ஸும் ரெடி பண்ணி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. குவாலிட்டியாகவும் இருக்குது. ரெடிமேட் ஸ்லாபை வச்சு நம்ம எந்த சைஸில் வீடு கேட்குறோமோ, இல்லை ரெஸ்ட் ரூம் கேட்குறோமோ, நமக்கு பிடிச்ச டிசைனில் சொல்கிறோமோ அது போல் பண்ணித்தராங்க. இந்த ஸ்லாபை வச்சு கட்டுற வீட்டுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இபி சர்வீஸ் தராங்க, வாட்டர் சர்வீஸ் தராங்க, டோர் நம்பரும் தராங்க. இப்போ கார்கோ கண்டெய்னருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் அப்ரூவ்டு இருக்குது. பட் இந்த மாதிரி ரெடிமேட் ஸ்லாப் ஹவுஸ்க்கெலாம் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா தெரியல. இவங்க யாரும் குழந்தை தொழிலாளி இல்லைங்க, எல்லாமே 18+ தான். பாருங்களேன், இது ஒரு 1/2 ஏக்கருக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே வேற வேற டிசைனில் இருக்குங்க. ஆமாங்க, இவங்க வந்து சாம்பிள் ஸ்லாப் எல்லாமே இந்த மாதிரி ஷோ பண்ணி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் பார்க்கவே நல்லாவும் இருந்தது. நமக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் ரியாலிட்டிக்காக பார்க்கும்போது. இந்த பில்லர் பாருங்களேன், இது ஒரு 10 அடி ஹைட் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்லாப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் வந்து பூமியில் போயிடும். பேலன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து அவுட்டரில் தெரியும். இந்த மாதிரி ஸ்லாப் காம்பவுண்டில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மட்டும் கிடையாதுங்க, ப்ரைவேசியாகவும் இருக்கும். வெளியிலேருந்து யாரும் நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு யாராலையும் பார்க்க முடியாது. ஓவராலாக பாருங்களேன், நிறைய டிசைனில் வந்து அந்த ஸ்லாப்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி இதில் பாருங்களேன்,
டாப்ல வந்து எந்த ஒரு டிசைன் இல்ல. பிளைனா இருக்கு. பட் இந்த சைடு பாருங்களேன் டிசைன் வச்சு இருக்கு. ஒரு பீகாக் டிசைன் வந்து அவுட்டர்ல போட்டிருக்காங்க. இவங்க இந்த ரெடிமேட் காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சதுர அடிக்கு ரூ. 130 சார்ஜ் பண்றாங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டூ இசட் எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துர்றாங்க. இவங்களோட ப்ரீவியஸ் ஒரு ப்ராஜெக்ட் போய் பார்த்தேங்க. இந்த கல்லோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கேஜி. முன்ன சொன்னது போலே பார்த்தீங்கன்னா 12 கம்பி தாங்க யூஸ் பண்ணி இந்த கல்லு ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸ்லாபோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 கேஜி வருதுங்க. வாங்க என் கூட சேர்ந்து ரெடிமேட் காம்பவுண்ட் வால் எப்படி போடுறாங்கன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காம்பவுண்ட் வால் போடுறதுக்குரிய பிளேஸை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து இந்த ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு அதை மார்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பில்லருக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள 2 அடி கீழே குழி பறிக்கிறாங்க. குழி பறித்து அப்படியே பில்லரை வைக்காம காங்கிரீட் கலவை கலந்து இந்த பில்லரை சுற்றிலும் ஃபில் பண்ணுறாங்க. பில்லரோட இந்த காங்கிரீட் கலவையும் சேரும்போது நமக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகுங்க. லைஃப் நல்லாவே வரும். பில்லரை சுற்றி சும்மா அப்படியே மண்ணை போட்டு மூடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணிடுறாங்க. தண்ணி ஊற்றி அதோட க்யூரிங் டைம் அதிகமாக்குறதுக்கு. அவங்க பில்லரை போட்டதுமே வந்து ஸ்லாபை ஃபிட் பண்ணலை. ஒன் டே விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா லேண்டு வந்து ஈவனாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்க. ஒரு சில இடத்துல வந்து ஹைட் வேரியேஷன் வரும் இந்த பில்லரில். அப்படி இருக்க பில்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலவையை வச்சு வந்து ஈக்குவல் பண்ணுறாங்க. பண்ணி அதுவுமே வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் தாங்க அடுத்து பில்லரை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லாபை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸ்லாபை இன்சர்ட் பண்ணதுமே அப்படியே விடலைங்க. எகெயின் ஒரு கலவை ரெடி பண்ணி ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் இடையில இடையில உள்ள கேப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த கலவையை வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாபு அடுத்து பில்லர் ஜாயிண்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா கலவையை வச்சு பூசிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பண்ணும்போது காம்பவுண்ட் வாலோட லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே வருங்க. அடுத்து வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு காம்பவுண்ட் வால் ரெடின்னு சொல்லி விட்டுறாம டெய்லியும் வந்து ஒரு 10 டேஸ்க்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்ட் வாலை தண்ணி ஊற்றி விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட் ஆகும். மேக்ஸிமம் ரெடிமேட் ஸ்லாப் கல் வச்சு கட்டுற காம்பவுண்ட் வால் பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.